ஒரு சிறிய செய்தி உங்களுக்கு கொடுத்துவிட்டு நம்ம அடுத்து நம்ம ஜெபத்துக்கு போகலாம். In order to listen God's word and hear his voice, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னு சொன்னா, அவரோட குரலை நான் கேட்கணும்னு சொன்னா, அவரோட சத்தத்தை நான் கேட்கணும்னு சொன்னா, முதலாவது நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நான் அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுக்கணும். அதை நான் சொல்லணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க செவிகளை திறப்பாரு, உங்க கண்களை திறப்பாரு. அப்பதான் அவருடைய குரல் நீங்க நன்றாக கேட்க முடியும். அது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? In order for you to listen God's word and to hear his voice, you must say something from your heart. உங்க உள்ளத்துல இருந்து, உங்க இருதயத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க அறிக்கை செய்யணும். ஆண்டவர் அந்த விஷயத்தை ரொம்ப நோட் பண்ணுவாரு நம்ம வாழ்க்கையில. அது ஒரு விஷயம் இருந்தாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க சிந்தனைகளை திறப்பாரு, உங்க இருதயத்தை திறப்பாரு, உங்க செவிகளை திறப்பாரு. அப்பதான் அவருடைய குரல் நன்றாக கேட்க முடியும். அது வரைக்கும் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க? பாவ அறிக்கை. அது நார்மல், அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் பாவ அறிக்கை. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும், கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப ஸ்லோவா போறேன், ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி. போன வாரத்தில் இருந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மைண்ட்ல? இல்லை மறந்துட்டீங்களா போன வாரத்தில் நான் பேசுனது? அதுக்கு போன வாரம் நீங்க மைண்ட்ல நீங்க சேவ் பண்ண முடியாது. நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. இந்த ரெவலேஷன் சும்மா கிடைக்காதுங்க. இந்த ரெவலேஷன் சும்மா கிடைக்காது. ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் கொடுக்கறாருனாக்கா அது உங்களுக்கு தான். ஆமென். அப்ப ஆண்டவர் அந்த ரெவலேஷன் கொடுக்கும் போது அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும், உங்க வாழ்க்கையை கட்டும், உங்க அன்றாட வாழ்க்கையை நடத்தும், கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகமா பலப்படுத்தும். ஆமென். உங்க நம்பிக்கை இன்னும் அதிகமா இருக்கும் கர்த்தர் மேல. இன்னும் நன்றாக நீங்க கர்த்தருக்காக ஓட முடியும். சில ரெவலேஷன் நம்மளுக்கு தேவை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் இல்லாம ஒரு மனுஷன் என்ன வரானா, சீர்கெட்டு போறான். ஆமாவா இல்லையா? கெட்டு போகிறான். பேரிஷ் வித்அவுட் ரெவலேஷன். அப்ப அந்த ரெவலேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுங்களா? அந்த ரெவலேஷன் தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஆமென். ஆமென். பைபிள்ல நீங்க கடைசியா நீங்க வாசிக்கிற புத்தகம் எது? கடைசி புத்தகம் ரெவலேஷன். அதுக்கு பிற்பாடு ஏதாவது இருக்கா? ஏன்னா ரெவலேஷன் தான் நம்மளுக்கு சொல்யூஷன். அதான் கடைசி. அந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகுது. ஆமென். இயேசு சீக்கிரமா வர போகிறார். அதான் கடைசி. அதான் பாட்டம் லைன். அதான் முற்றுப்புள்ளி. அதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. ரெவலேஷன் தான் கடைசி. ஆமென். அதுதான் சொல்யூஷன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த பூமியில அதுதான் சொல்யூஷன். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சரி, என்ன நான் சொல்லணும்? Always you must say, I am nothing without Jesus. சொல்ல முடியுமா? I am nothing without Jesus. அப்படின்னா தமிழ் என்னது? இயேசு இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. இயேசு இல்லாம நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். எத்தனை பேர் உண்மையா அதை சொல்ல முடியும் உள்ளத்துல இருந்து? ஆமென். அப்படி சொன்னாதான் உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம், பெருமை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் பெருமை உள்ளவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப யாருக்கு ஆண்டவர் அதிகமான கிருபை கொடுக்கிறாரு? தாழ்மையா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கிருபை அதிகமா கொடுக்கிறாரா? தயவு கிடைக்குது. ஆனா பொறுமையா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரா?
அப்ப யாருக்கு எதிர்த்து நிக்கிறா? பொறுமையா இருக்கிறவனுக்கு எதிர்த்து நிக்கிறா. ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர்? ஆமென். ஹalleluya. எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அப்பனா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆமென். இப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், நமக்கு இந்த சத்தியம் தெரியுது. எத்தனை பேர் உலகத்தார் அது தெரியாம இருக்காங்க? ஆமென். ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையானது, கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் போய் சேருது. இந்த வார்த்தை இது நம்மளுக்கு மட்டும் இல்ல. அப்ப இயேசு நம்மளுக்கு மட்டும் சாகல, எல்லாருக்கும் உயிர் கொடுத்திருக்காரு. ஆமாவலியா? அப்ப இந்த கர்த்தரோட வார்த்தையானது நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் போய் சேருது. ஆமென். அப்ப யார் உண்மையிலே கடைபிடிக்கிறாங்களோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க என்ன பண்றாரு? அவங்க என்ன பண்றாரு? அவர்களை உயர்த்துகிறார். ஆமென். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இதை யார் அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க. எல்லாம் புகழும் அவர் என்ன உயரத்தில் இருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. உலகத்தார் எல்லாம் புகழும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டது, அந்த மாதிரி உலகத்தார் பேசுறது இது வரைக்கும் கேட்டது கிடையாது, கேட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு உச்சகட்டத்தில் இருந்து ஒரு உயரமான ஒரு இடத்துல இருந்து பேர் புகழும் இருந்து கூட அந்த மாதிரி சொன்னது கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனா உலகத்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவரை நான் பார்க்கிறேன். இவருமே சொல்ற ஒரு வார்த்தை. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப நீங்க வந்து கிறிஸ்துக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம், அதை விட ஒண்ணு பெட்டரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை விட, ஏன்னா நம்ம யாரை கேரி பண்ணிட்டு இருக்கோம்? யாரை கேரி பண்ணிட்டு இருக்கோம்? ஜீசஸை கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா we are so special. இந்த உலகத்தார் விட நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல். அம்மாவா இல்லையா? ஏன்? நம்மளுக்கு கிருபை இருக்கு, நமக்கு அபிஷேகம் இருக்கு, நம்மளுக்கு வரம் இருக்கு, நம்மளுக்கு தயவு இருக்கு, தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அதான் நம்மளை நடத்துகிறது. அம்மாவா இல்லையா? இது உலகத்தாருக்கு இல்ல, இது போனஸ். ஆமென். ஹalleluya. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம சொல்றோமா? I am nothing without Jesus. சொல்றோமா? இயேசு இல்லாம நான் ஒன்றும் இல்ல, அவர் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. சொல்றோமா? சொல்ல கத்துக்கோங்க. ஆமென். ஏன்னா இப்போ ஒரு ரகசியத்துக்கு நான் வரேன். சாத்தான் வந்து எப்படி நம்ம போய் சொல்லுவான்? அவன் பொய்க்கு தகப்பன். அம்மா இல்லையா? பொய்க்கு தகப்பன். Satan will always take a person to the top. He brings you up. He will say that you are good. What you are doing is so good. அவன் வந்து உயரமான இடத்துக்கு கொண்டு போய் உங்களை என்ன பண்ணுவான்? உங்களை வந்து கீழே கொண்டு போக மாட்டான் சாத்தான். ஜீசஸை சோதிக்கும் போது எங்க கூட்டிட்டு போனா? எங்க கூட்டிட்டு போனா? மலைக்கு. அவர் மலை எது குறிக்கிறது? உயரமான ஒரு இடம். அம்மாவா இல்லையா? அங்க போயிட்டு என்ன பண்ணா? சோதிச்சான். அதே மாதிரிதான் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் என்ன பண்ணுவானா? பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஜாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படி ஜாக் பண்ணுவான்? ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா, எத்தனை பேர் உங்க வேலை இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்க? ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா, ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா எப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? என்னது? காயா, பிளாந்தா, மாஜரேனி, ஜாம் எல்லாம் பூசி அவன் ரொம்ப நல்லவங்க. உங்க மாதிரி நல்லவங்க யாருமே இல்ல. அப்புறம் கடைசியில உண்மையான பிளாந்தா பூசிட்டு போயிடுவாங்க. பூச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நல்ல ஜாக். நீங்க நல்லா வேலை செய்வீங்க, இன்னொருத்தன் வந்து ஏதோ ஆனா நல்லா நடிப்பான். பாஸ் இருந்தா ஒரு நடிப்பு, பாஸ் இல்லைன்னா ஒரு நடிப்பு. சோ பாஸுக்கு கண்ணுல இவங்க தான். ஆனா உழைக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அது கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா உண்மையா இருக்கிறாங்களே. ஆமென்.
ஆனா இவங்க பாஸ் பேன் அடிச்சுக்கிட்டு அப்படிப்பட்டவங்க தான் பாஸ்க்கு பிடிக்கும். ஆனா தெரியாது இவன் கடைசியில உனக்கு ஆப்பு வைக்க போறாங்க. ஆமாவா இல்லையா? கடைசியில எனக்கு என்னது டாடா பாய். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆமாவா இல்லையா? ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நல்லா ஜெக் பண்ணுவாங்க. இதுதான் சாத்தானும் பண்ணுவோம். உங்களை வந்து ஒரு குழியில தள்ளணும்னு சொன்னா உடனே தள்ள மாட்டான். என்ன பண்ணுவான்? ஜெக் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவான்? அப்படியே கொண்டு போவான், மேல கொண்டு போயிடுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரொம்ப நல்லவன், ஒன்ன மாதிரி நல்லவன் யாரும் இல்ல. அவன் வேற என்ன உங்கள மாதிரி ஜெபிக்க முடியாதுல. யார் சொல்லுவா? அவனே வந்து சொல்லுவான், நீங்க ஜெபிக்கிற மாதிரி வேற யாருனாலும் ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிச்சாலே பரலோகம் திறக்குது. நீங்க ஜெபிச்சாலே earthquake வருது. நீங்க ஜெபிச்சாலே என்ன ஆகுது? என்னது? சுழல் காற்று வருது, மழை பெய்யுது, புயல் வருது, அப்புறம் மின்னல் அடிக்குது, புயல் வருது, அப்புறம் எந்த புயல்? ஒரு பெரிய புயல், அந்த புயல். வேற என்னது? நீங்க ஜெபிக்கும் போதே என்ன நடக்குது? கடவுளே இறங்கி வராங்க உங்க சத்தத்தை கேட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நீங்க வொர்ஷிப் பண்ணா பரலோகமே காலியாயி கேட்டிருக்கீங்களா? சொல்லுவான் ஜீசஸ் கிட்ட என்ன சொன்னா? நீ பாக்குற ஒவ்வொரு காரியமும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்ன. அம்மாவா இல்லையா? நீ பாக்குறது எல்லாத்தையும் உனக்கு நான் தரேன். என் கால் வந்து அம்மா எங்க போய் பேசினா on the top. He will take you to the top. You must understand Satan will bring a person level by level to the top. டாப்புக்கு கொண்டு போவோம். உடனே தள்ள மாட்டான் இல்லையா? Amen. You will say you worship very well today. You prayed very well today. நீ கர்த்தரை நல்லா நேசிக்கிற, நீ கர்த்தரை நல்லா பின்பற்ற, நீ வந்து டைப்ஸ் நல்லா போடுற, ஆஃபரிங் நல்லா போடுற, உன்ன மாதிரி எல்லாம் போட முடியாதுல. அதுக்கு நான் போட வேண்டாம்னு சொல்லல, அதுக்கு நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவன் பேசுறது அந்த மாதிரி இருக்கும். உங்கள மாதிரி யாருனாலே கொடுக்க முடியாது, நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். நான் நடக்கிறது உங்களுக்கு சொல்றேன், நடக்கிறது நான் சொல்றேன். இதுதான் ஆவிக்குரிய ரெவலேஷன் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 10 பேர்கிட்ட பேப்பர் போட்டுருவாங்க. நான் கொடுத்தேன் மொட்டை கோழி மாதிரி. இதுதான் உண்மை, ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் நான் சொல்றேன் உங்ககிட்ட. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவான், அவங்களெல்லாம் பாரு, உங்களே பார்க்க வைப்பான். அவங்களெல்லாம் பாரு, இவங்களும் உண்மையா ஆண்டவரை ஃபாலோ பண்றாங்களா? இவங்களும் உண்மையா பைபிள் படிக்கிறாங்களா? இவங்களும் உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா? இவங்களும் உண்மையா ஜெபிக்கிறாங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லுவான்? பார்க்க சொல்லுவான். எதுக்கு பார்க்க சொல்லுவான்? இவங்களும் உண்மையிலே பாடுறாங்களா? இவங்களும் உண்மையிலே ஆராதிக்கிறாங்களா? இவங்களும் உண்மையிலே ஜெபிக்கிறாங்களா? இவங்களும் உண்மையிலே கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா? இவங்களும் உண்மையிலே பைபிள் படிக்கிறாங்களா? உங்களே பார்க்க வைப்பான், பார்க்க சொல்லுவான். அப்ப நீங்க எப்படி பாப்பீங்க? முதலாவது அதை நீங்க செய்யற ஆளா இருந்தா எப்படி பாப்பீங்க மத்தவங்கள? அது உண்மையிலே நீங்க செய்யற ஆளா இருந்தா
பாப்பீங்க, டவுன் கிரேடா பாப்பீங்க, லுக் டவுன் பண்ணுவீங்க, அப்புறம் குறை கண்டுபிடிப்பீங்க, குறை பேசுவீங்க. ஆமென். அப்ப இதெல்லாம் வந்து செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன அதிகரிக்குது? இப்ப அதுதான் உனக்கு வேணும். அவன் சும்மா உங்களை குழியில தள்ள மாட்டான். ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில வர வைப்பான். எது தன்மை வர வைப்பான்? ஆண்டவருக்கு பிடிக்காததை உன்னை வர வைப்பான். புரிஞ்சுங்க? ஆமீன் சொல்லுங்க. இது ரெவலேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கிறது உண்மையிலே ஆவிக்குரிய சத்தியம். எப்படி பிசாசன தந்திரமா வேலை செஞ்சு ஒரு மனுஷனை தள்ளுறான் அப்படின்னு சொல்லி அவன் உடனே தள்ள மாட்டான். ஒரு விஷயத்தை உருவாக்கணும் உங்க வாழ்க்கையில. நீ தான் பெஸ்ட், மத்ததெல்லாம் சொத்த. எப்பவுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச அங்கிள் எப்பவுமே ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் தான் சரி மத்தவங்க எல்லாம் சொரி அப்படின்னு. சீரியஸா ஆண்டு உயிர் எடுத்துட்டாரு தெரியுங்களா? சரியாவே வாழல. கத்துக்குள் இருக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அதை எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் தான் சரி மத்தவங்க எல்லாம் சொரி அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. அது கேட்கும் போதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு இவரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஒளி செய்தவரு இங்க இருக்கிறவங்க இல்ல. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன இறந்துட்டாரு. சீக்கு வந்து இறந்துட்டாரு. ஆமென். அப்ப பாருங்க, சாத்தான் வந்து எவ்வளவு தந்திரமா வேலை செய்யறான். எப்படி தந்திரமா வேலை செய்யறானா, ஒரு விஷயத்தை வந்து இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி நீங்களே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு தெரியுமா? நீங்களே சொந்தமா அழிச்சுக்கிற மாதிரி. செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், உங்களே நீங்க அழிச்சுக்கிற மாதிரி. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப டீப்பா போறேன். புரிஞ்சுங்க? ஆமென். புரியலன்னு சொல்லுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களே நீங்களே அழிச்சுக்கிற மாதிரி செய்வான். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான் கொண்டு வருவான் உங்க வாழ்க்கையில. ஒண்ணு அந்த பூந்திருச்சுன்னு சொன்னா அவனுக்கு தெரியும், பெருமை உள்ளவன் ஆண்டவர் எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவன் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அப்ப ஆண்டவர் யாரை எதிர்க்கிறார்னாக்கா பெருமை உள்ளவன் எதிர்க்கிறார். அதுதான் முதலாவது பிசாசனை உங்களுக்குள்ள வர வைப்பான். ஏன்னா தெரியும், ஒன்ஸ் உனக்கு ப்ரைட் வந்துருச்சுன்னா ஆண்டவர் உன்னை வெறுத்துருவார்னு தெரியும். அவனுக்கும் சத்தியம் தெரியும். அவன் உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறனால ஆண்டவர் வெறுக்க மாட்டாரு. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறனால, நீங்க பாவம் செய்யறதுனால உங்களை ஒதுக்க மாட்டாரு, உங்களை வெறுக்க மாட்டாரு, உங்களை வந்து என்ன பண்ண மாட்டாரு, சீ வேணான்னு சொல்ல மாட்டாரு. ஆனா யாரை பார்த்து சொல்றாருன்னா பொறுமையா இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது. வெறுக்கிறாரு தெரியுமா? அப்புறம் உண்மையிலே கவுக்காவா வெறுக்கிறது என்ன தெரியுமா? சத்தியமா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாரு, உங்களை கண்டிக்கவே மாட்டாரு. நீனும் நானும் யாருன்னு கூட சொல்லிடுவாரு. அதான் ஒரு கடைசியில சொல்லுவாரு, ஊழியக்காரனை பார்த்து, உங்க நாமத்துல என்ன பண்ண? எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் தெரியும்? அந்த சத்தியம் தெரியும். அது ஊழியருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காரு. என் நாமத்துல நான் அதை உங்க நாமத்துல அது செஞ்சேன், இது செஞ்சேன், அது பண்ண, இது பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்து? என்ன சொல்லுவாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து போயிரு சொல்லிடுவாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப ஒரு கட்டம் வரும், எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும். அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து உனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுனாக்கா என்ன எனக்குள்ள வரக்கூடாது. முதலாவது என்ன வரக்கூடாது? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரக்கூடாதுன்னா, நீங்க தாழ்மையா இருக்கணும்னு சொன்னா எப்பவுமே நீங்க சொல்ற வார்த்தை நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு. ஏன்னா எதெல்லாம் நீங்க அறிக்கையை செய்றீங்களோ, எப்பெல்லாம் நம்ம நடந்துக்கிறோமோ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்ப உங்களுக்குள்ள வந்து இது ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க அறிக்கையை செஞ்சிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நெருங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்க. I am nothing without Jesus. Amen. Hallelujah. Amen. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு? யாராவது உங்களை வந்து புகழ்ந்து பேசிட்டாங்கனாக்கா
ஓகே, நீங்க பார்ப்போமே இன்னைக்கு என்ன சொல்லலாம். ஓ, நீங்க நல்லா நீங்க ஜெபிச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? அப்படியா? இன்னைக்கு நீங்க நல்லா பாடுனீங்க, ஓ அப்படியா? என்ன மாதிரி முடியாது. நல்லா பேசுறீங்களா? அப்படியா? இன்னும் பேச்சு போட்டிக்கு போலாம், போட்டியில் போய் கலந்துக்கலாம், நீங்க தான் ஜெயிப்பீங்க. நல்லா பேசுறீங்க. உங்கள மாதிரி அவ்வளோ டேலண்ட் இருக்கு. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, எங்க இருக்கணும்? சில நேரத்துல வந்து இந்த உசுபை ஏத்துறதுக்கு சில பேர் வருவாங்க பாத்தீங்களா? 4 பேர் வருவாங்க, 4 பேர். ஏன் எப்பவுமே வந்து தமிழர்கள் 4 பேர் சொல்லுவாங்க? ஏன்னா கடைசியில தூக்கிட்டு போறது அந்த 4 பேர் தான். ஆப்பு வைக்கிறதும் 4 பேர் தான், தூக்கிட்டு போறதும் 4 பேர் தான். அதனால தான் சீனா வந்து 4 வந்து சொயின்னு சொல்லுவோம். ஆமா இல்லையா? 4 அவனுக்கு சொய். ஆனா எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். ஓகேவா? அதுக்கு நம்பர்லாம் நீங்க பார்க்காதீங்க. சில பேர் வீட்டை வாங்குவாங்க, என்ன நம்பருங்க முதல்ல கேட்பாங்க, என்ன நம்பர்? ஆண்டவர் எல்லா நம்பரும் படிச்சாரு, 7 8 படிக்கல. 7 8 படிக்கவே இல்லை. ஆண்டவர் எல்லா நம்பரும் படிச்சாரு, ஆனா 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் படிக்கவே இல்லை. தெரியும் தான் என்ன சொல்ல வரேன்னு. சில பேருக்கு 7ஆம் நம்பர் வந்து சொய், சில பேர் வந்து 8ஆம் நம்பர் சொய். ஆனா அதுல என்ன சத்தியம் இருக்கு தெரியுமா? 7னா நிறைவு, 8னா பரிபூர்ணம். பைபிள் படிச்சா தெரிஞ்சிருக்கும். அதான் இது எப்பவுமே இந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் வந்து அதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். பைபிள் என்ன சொல்லுது அதான் முதல்ல கடவுள். பைபிள் என்ன சொல்லுது? ஆமென். பைபிள் என்ன சொல்லுது அதை கடைபிடிப்போம். ஆமென். ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே வந்து சொல்ல பழகிக்கணும். யாராவது உங்களுக்கு புகழ்ந்து பேசினா அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? எல்லா மகிமை இயேசுவுக்கே, ஆல் glory to Jesus ன்னு சொல்ல கத்துக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்றீங்க? அப்படியே நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு கொடுத்துறீங்க. எல்லாம் உங்களோட தான், எல்லாம் உங்களோட தான். ஆமென். ஆமென். அத பார்த்து நிறைய கிருபை கொடுப்பாரு. அதுதான் நமக்கு வேணும். நல்லா வாங்கிக்கோ, கிருபை வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. நிறைய கொடுக்குறேன், நிறைய நான் தான் கிருபை, நான் உன் கூட இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் தாழ்மையா இருக்கிற மனுஷன். ஆமென். உன்னை படைச்சது நானு, உனக்கு எல்லாமே கொடுத்தது நானு. ஆனா நீ சொல்ற பத்தியா, இயேசு இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது, அவர் எல்லாம் நான் இல்ல அப்படின்னு சொல்ற பத்தியா? எவ்வளவு தாழ்மைப்பா. இயேசுவும் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் லூசிபர் தள்ளனானா? இந்த ஒரே விஷயம்னால தான். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் நல்லா நேசிக்கிறவர் தானே, மன்னிக்கிறவர் தானே, ஆண்டவர் லூசிபர் மன்னிச்சிருக்கலாமே, ஏன்னா அவர் நேசிக்கிறவர் தானே அப்படின்னு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நேசிக்கிறவர் தான். ஆனா ஏன் ஆண்டவர் மறுபடியும் லூசிபரை சேர்த்துக்கல பரலோகத்துல? என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். ஆமா இல்லையா? அவர் தான் அன்பு, மன்னிக்கிறவர். ஏன் ஆண்டவர் வந்து லூசிபரை மன்னிக்கல, அன்பு செலுத்தல? ஏன் மறுபடியும் சேர்த்துக்கல? பரலோகத்துல தள்ளி விட்டாரு. ஏன்? அவன் மனம் திரும்பல. அவன் அவனுக்கு பொறுமை இருந்தது, ஆனா மனம் திரும்பல. அவன் என்ன பண்ணா? அவன் கிட்ட இருக்கிற பொறுமை என்ன பண்ணிட்டான்? இன்னும் மத்த தூதர்களை என்ன பண்ணிட்டான்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மண்டைய கழுவி ஆண்டவருக்கே எதிர்ப்பா நிக்கிற அளவுக்கு செஞ்சுட்டான். ஆமென். இனி இவன் நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பா இவனை வந்து என்ன பண்ணணும்? பரலோகத்திலிருந்து வெளியாக்கி தான் ஆகணும். சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் தான் சாத்தானை உருவாக்குறாங்க. ஆண்டவர் லூசிபர் உருவாக்குறான், அவனே சாத்தானா மாறிட்டான்.
அப்ப யார் அழிச்சுக்கிட்டா? யார் அழிச்சுக்கிட்டா? ஆண்டவர் சாத்தானை உருவாக்கல. அநேக கேட்கிற கேள்வி உங்களுக்கு நான் பதிலா கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஆண்டவர் நல்லவர் தான், ஏன் சாத்தானை உருவாக்குனாரு? உருவாக்கல. ஆண்டவர் லூசிபரை தான் உருவாக்குனாரு. லூசிபர் நல்லவன், பேரை குடிச்சது அவர்தான். ஆனா அவனை சாத்தானா மாறிட்டான். அது ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவனால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? சாத்தானா மாறி கெட்டவனா மாறிட்டான். அவன் இன்ன வரைக்கும் மனம் திரும்பல. இன்ன வரைக்கும் ஆண்டவர் டைம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நீங்க நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே சாத்தானை அழிச்சிருக்க வேண்டியதானே? இன்ன வரைக்கும் நம்மள என்ன பண்றான்? டிஸ்டர்ப் பண்ணி, நம்மள டார்ச்சர் பண்ணி, இன்ன வரைக்கும் நம்மள சோதிச்சு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கான்? வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஏன்? இதோ நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. Why? இப்ப நான் வரேன். ஆண்டவர் உண்மையாகவே நேசிக்கிறவர். நீங்க நம்புறீங்களா ஆண்டவர் சாத்தானை நேசிக்கிறாருன்னு? இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? இது ஒத்துக்கிறீங்களா நான் சொல்றது? இல்லன்னா நீங்க அகைன்ஸ்டா நில்லுங்க. பிரச்சனை, நீங்க சொல்றது தவறு. ஆண்டவர் சாத்தானை நேசிக்கிறார். அவர் எல்லாரும் நேசிக்கிற தேவன். பேய் பிடிச்சவன் அங்க நிக்கும் போது அந்த பேய் பிடிச்சவன் ஜெபிக்கிறான், சித்திரவதம் பண்ணிடாத, என்ன பண்ணிரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு? ஆக்சுவலி பிசாசான அந்த அசுத்த ஆவிகள் ஜெபிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது அது ஜெபமா மாறும். புரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்கறீங்க. அப்ப அந்த அசுத்த ஆவிகள் இயேசு கிட்ட ஜெபமா கேட்டிருக்கு, எங்களை சித்திரவதம் பண்ணிடாதீங்க, எங்களை ஒரு விண்ணப்பம் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்க விண்ணப்பம் எங்களை என்ன பண்ணிருங்க. ஆண்டவர் நினைச்சு அழிச்சிருப்பாரு தானே? ஆமாவா இல்லையா? ஏதாவது பண்ணிருக்கலாம் தானே? ஆனா ஆண்டவர் இந்த ரிக்வெஸ்ட ஃபுல்ஃபில் பண்ணாரு. அந்த விண்ணப்பத்தை ஃபுல்ஃபில் பண்ணாரு. என்ன ஃபுல்ஃபில் பண்ணாரு? அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் கொடுத்தாருங்க? எங்களை பன்றிகிட்ட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஜீசஸ் அதுக்கு என்ன சொன்னாரு? ஜீசஸ் என்ன சொன்னாரு? அதுக்கு எதுவும் சொல்லல. ஜீசஸ் எதுவும் சொல்லல. சரி போன்னு சொன்னாரா? இல்ல ஏதாவது சொன்னாரா? ஏதோ சொன்னாரா? என்ன சொன்னாரு? அந்த ரிக்வெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையா? ஜீசஸ் அசுத்த ஆவிகளுடைய விண்ணப்பத்தை ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையா? பண்ணார் தானே? ஒரு கேள்வி கேட்டாங்க, காலம் முடிவதற்கு முன்பதாகவே என்ன அனுப்பிவிடோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமா. ஏன்னா அதே அந்த சாத்தானை கண்ணியால கட்டி போடக்கூடிய காலம் வருது. அதுக்கு முன்பதாகவே நீ என்ன தொந்தரப்படுத்த வந்துட்டீரா அப்படின்னு தெரிஞ்சு ஆமா. ஆனா ஜீசஸ் அதுக்கு என்ன பண்ணாரு? அலோவ் பண்ணாரு தானே? அலோவ் பண்ணாரா இல்லையா? அந்த ரிக்வெஸ்ட் அலோவ் பண்ணாரா இல்லையா? பண்ணாரு தானே? அது பண்ண பிற்பாடு தானே எல்லா ஆவிகளும் என்ன பண்ணுச்சு? அவர்கிட்ட இருக்க அந்த 6000 ஆவிகள் லீகியோன் அங்க போய் எல்லாம் போயிட்டு கடல் தண்ணியில போயிட்டு ஆறு தண்ணியில போயிட்டு எல்லாம் போயிட்டு செத்துருச்சுங்க. அம்மாவா இல்லையா? ஓகே. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் ஜீசஸ் அந்த ரிக்வெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும்? அவருக்கு தெரியாதா பன்றிகள் சாவ போகுது? அதே மனுஷனா ஆண்டவர் அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு. மனுஷன் உயிர் எடுக்கிறதா அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு. மிருகம் தானே, பரவாயில்ல போட்டோம். ஏன்னா மிருகங்களுக்கு என்ன இல்ல, ஆத்துமா இல்ல. மிருகங்களுக்கு ஆவி இருக்கு, சரீரம் இருக்கு, ஆனா ஆத்துமா இல்ல. தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் மிருகங்களுக்கு ஆத்துமா இல்லைன்னு? மனுஷருக்கு கொண்டுதான் ஆத்துமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவரும் விசுவாசம் இந்த ஆத்துமாக்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், ஒண்ணு நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆமென். ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையா? அப்ப ஏன் ஃபுல்ஃபில் பண்ணாரு? என்னோட கேள்வி, ஏன் ஃபுல்ஃபில் பண்ணாரு? ஏன் ஃபுல்ஃபில் பண்ணாருங்க? எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீ சாத்தான், நான் எப்படி நீ சொல்றத நான் கேட்பேன்? அங்க அவர் என்ன தன்னை வெளிப்படுத்தினாரு? நான் இன்னமும் நேசிக்கிறவரா இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். அதுதான் கடவுள், அதுதான் ஆண்டவர்.
அவர் அன்பை வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா? இவந்தோ நீ அசுத்த ஆவியா இருந்தாலும் கூட, நீ சாத்தானா இருந்தா கூட அவரோட அந்த விண்ணப்பத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணார் பாத்தீங்களா? அப்ப நேசிக்கிறவர் தானே, அதை இன்ன வரைக்கும் நேசிக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்ண மாட்டான்? மனம் திரும்ப மாட்டான். அதனால உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? அவன் தலையை நசுக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. பிசாசோட தலையை நசுக்கும்படியாக உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். அவருடைய நாமத்துல. ஆமென். அது கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து எத்தனையோ பேர் தெரியுங்களா, ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவரை அக்னாலேஜ் பண்ணாதபடிக்கு, இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்யறாரு, நான் வேற ஒண்ணும் இல்ல, வெறும் கருவி தான் அப்படி சொல்லாதபடிக்கு என்ன சொல்றாங்க? நான் தான் கடவுள். அந்த காலகட்டத்தில் நிக்கிறோம். அதுதான் நடக்குது. ஆமென். அவங்க மூலமா அற்புத அடையாளம் நடக்குது. அவங்க மூலமா எல்லாமே ஆண்டவர் செய்யறாரு. ஆனாலும் மகிமை அவருக்கு போய் சேருது இல்லை. ஆமென். அந்த மகிமை எங்க போய் சேருது? தனக்கு சேருது, அங்க போய் சேருது. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் செய்யறான்னு ஒருபோதும் வாயால சொன்னது இல்லை. ஆண்டவர் செய்யறாரு, அவரை நம்பி வாங்கன்னு. நான் செய்யணும் வருது. ஆமென். இந்த தேசத்திலே நடக்குது, மற்ற தேசத்திலே நடக்குது. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தா சைமன், அவர் நடந்து வரும்போது எல்லாம் என்ன பண்றாங்க? பவ் பண்றாங்க. எங்க போட்டிருக்கு மனுஷனை பார்த்து பவ் பண்ணணும்னு சொல்லி? அது தேவ தூதரா இருந்தாலும் நீ பவ் பண்ணக்கூடாது. ஆமென். இன்னைக்கு உங்க மத்தியில நான் சத்தியத்தை மட்டும் தான் பேச விரும்புறேன், வேற எதுவும் கிடையாது. I'm not compromise anything. உள்ளபடி நான் பேசுறேன். ஆமென். ஹalleluya. ஏன்னா தேவனோட வார்த்தை வந்து ரெண்டு பக்கமும் வெட்டும். என்னையும் வெட்டும், உங்களையும் வெட்டும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அது எப்படிப்பட்ட பட்டயம்? அது வெட்ட விடணும். ஆமென். செதுக்க விடணும். ஒன்று மட்டும் ஆண்டவர் இருக்கிறார், பொறுமை உள்ளவன். If you are proud of yourself, if you are proud of what you are doing, I am telling you, God is against you. God is ever against you. If God is against you, no one can help you. அப்படிப்பட்ட God உனக்கு against நிக்கறனா nothing will help you. Amen. Hallelujah. அப்படியே கொண்டு போயிட்டு நீ நல்லவன் வல்லவன் அப்படியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுவான்? பள்ளத்துல இருந்து தள்ளிடுவான். உடனே தள்ள மாட்டான் குழியில, பள்ளத்துல போய் தள்ளுவான். Hallelujah. Humpty Dumpty had a great fall. Amen. Hallelujah. இன்னும் ஆமென் சொல்லுங்க. இதுதானே சத்தியம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் போய் பேசுறேன்னா சத்தியத்தை பேசுறேன்னா? ஆமென். இது நமக்கு தேவையா தேவையில்லையா? ஆமென். நான் வந்து இங்க இந்த இடத்துல நின்று I want to make use of this place. உங்களுக்கு வந்து பிளாந்தா பூசி, மாதிரின் பூசி, உங்களுக்கு ஜெயம் பூசி, ஏன்னா நம்மளா கையக்குள்ள பண்ணி பண்ணுக்குள்ள கையா இந்த டைலாக் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அப்படி வந்து நான் வந்து உங்களுக்கு பிளாந்தா பூசிக்கிட்டு நீங்க மஜின் பூசிட்டு ஒரு நாள் நீங்க பர்வத்துக்கு போலாம். என்னதான் நீங்க கருவி கொட்டுவீங்க? ரிவர் மிஷன் சர்ச்சில் இருந்தேன், எனக்கு மேப்பரா இருந்தாரு. நல்லா பிளாந்தா பூசி 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 இருக்க முடியலாம் கொட்டி போய் கஷ்டம் நரகத்துல தள்ளிட்டாரு இவரை. அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் சொல்லக்கூடாதுன்னு என்னோட பயம். Amen. I am not worried of how many people are sitting here. I am just worried and concerned how many people are going to make it here. ஆழமான சத்தியம்.
எத்தனை பேர் நீங்க சர்ச்சில் உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு முக்கியம் இல்ல, எத்தனை பேர் பரலோகத்துல போய் சேர போறீங்க அதான் எனக்கு முக்கியம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போய் சேரணும். அல்லேலூயா. இதுதான் என்னோட ஒரே கான்செப்ட். ஆமென். ஒரு பெரிய சபையை கட்டணும், அங்க ஒரு 1000 பேர் இருக்கணும். 1000 பேர் இருந்தா 100 பேர் தான் வந்து பரலோகத்துக்கு போய் 900 பேர் வந்து நரகத்துக்கு போயிட்டா அது யார் பதில் கொடுக்கிறது? யாருக்கு கணக்கு கொடுக்கிறது? யார் கணக்கு கொடுக்கிறது? ஊழியக்கார் கணக்கு கொடுத்தாகணும். It's better to have little than to have more. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. இது எவ்வளவு ஆழமான சத்தியம் அது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா 20 பேர் ஆண்டு சூஸ் பண்ணிருக்கலாம், 30 பேர் சூஸ் பண்ண ஆண்டு சூஸ் பண்ணது 12 பேர் தான். அவருக்கு 12 பேர் போதும் உலகத்தை கலக்கிறதுக்கு. ஆமென். I'm telling you, you are more than enough to God, amen, to impact people. Amen. Hallelujah. Hallelujah. Amen. விசுவாசிக்கிறீங்களா? 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 அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஜீசஸ் பார்க்கிற மாதிரி நானும் பார்க்கிறேன். How many souls? எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர போகுது? Hallelujah. Amen. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த ஃபினரல் என்ன சொல்றீங்க, அடக்க ஆராதனையா, சில பேர் கட்டாயமா பொய் சொல்லணும் அவங்கள பத்தி. பார்த்திருக்கீங்களா? இவங்க நல்லா வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு அதை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கெடுதல் பண்ணிருப்பாங்க, நிறைய பேருக்கு தொல்லை கொடுத்திருப்பாங்க, ஊர் பூரா கெட்ட பேரு. ஆனா அந்த அடக்க ஆராதனை மட்டும் அடக்கி வாசிக்கணும். நல்லதா சொல்றது நம்ம அப்படின்னு. அந்த கஷ்டம் யாருக்கு தெரியுமா? வாய் திறந்தாலே பொய்யுது எப்படி சொல்றது? உங்க சாவடிக்கு, உங்க மரண அடிக்கு நல்லதா சொல்லணும்னா நல்லா வாழ்ந்து காட்டுங்க. ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க இந்த ஒரு பூமியில. அது 4 பேரா இருந்தாலும் ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க கிறிஸ்துவை. கிறிஸ்துமாய் வாழுங்க. 100% வாழ முடியாது ஏதோ. ஆமென். அல்லேலூயா. அந்த மரண அன்னைக்கு உங்களை பத்தி சொல்லும் போது பரலோகமே கழி போறவங்க, நீ அப்படி வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பூமியில. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வாழ்வோம், பிறரை வாழ வைப்போம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரியல இந்த ரெவலேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நேர காலம் தெரியாம ரெவலேஷன் வரும் எனக்கு, அப்படி எழுதிருப்பேன். சோ இது கூட நான் புக்ல எழுதுற பேப்பர்ல தான் எழுதிச்சிருக்கேன். நீங்க வந்து ஒட்டணும் நானே, ஏன்னா மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணிட்டாக்க ரெவலேஷன் வராதுங்க. ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா அடுத்தது வராது, முக்கணும். சில இடத்துல நான் அமைதியா இருந்தேன்னு சொன்னாக்கா நிறைய விஷயம் வருது. நிறைய விஷயம் என்ன பண்ணுவேன், தனிமையில போயிட்டு எழுதிட்டு இருப்பேன். ஆமென். ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கு போய் சேரணும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் தான். நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, நான் வந்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான் என் வேலை. சீரியஸா நான் சொல்றேன். ஆமென். ஆனா கரெக்டா போய் சேர்த்தணும் உங்க கிட்ட. இந்த மெசேஜ் கரெக்டா போய் சேர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. பிரோஜனமா இருக்கா? ஆமென். பிரோஜனமா இருக்கா? எஸ். அப்ப என்ன இருக்க கூடாது நம்ம வாழ்க்கையில? என்ன இருக்க கூடாது? ஆமென். என்னைய எத்தனை வாட்டி நம்ம பிசாசனை டெஸ்ட் பண்ணா, நீங்க ஒரு சத்தியத்தை சொல்றேன். பாஸ்டர் நீங்க ஜெபிச்சே நல்லா ஆயிடுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை அவருக்கு போய் சேரட்டும் உடனே சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆமாவா நல்லா ஆயிடுச்சு, ஐயோ பரவாயில்லதான் நினைச்சீங்க. ஆண்டவர் யூஸ் பண்றாரு. இதுதான் இந்த உண்மையா இருக்கிறது நம்ம பேருக்கு பிடிக்காது, அம்மாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் நீ உண்மையா இருந்தா. அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாரும் நான் சொல்றேன், யாருமே இந்த பூமியில உத்தமன் கிடையாது, யாருமே பொப்பே கிடையாது,
யாருமே ஒழுங்கு கிடையாது, யாருமே பரிசுத்தம் கிடையாது. இன்னைக்கு நான் இந்த புல்பிட்ல நான் சொல்றேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஒர்க் அவுட் பண்ண சொல்றாரு. ஒர்க் அவுட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் ஒர்க் அவுட்? இன்னைக்கு நான் 10 போய் சொல்றேன், நாளைக்கு நான் 1 குறைச்சிடுறேன், அடுத்த நாளைக்கு இன்னொன்னு குறைச்சிடுறேன். நான் என்ன பண்றேன்னா, என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணி to be a better person of myself from yesterday. I am not a competition for anyone. I am just competing myself to be a better version of myself. இதுதான் உங்களுக்கு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். I am not here to, இது வந்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன். We are not here to compete with each other. We need to compete to yourself. To be a better version from what you are yesterday, so that you will improve to be a better person today, and you will be a role model to someone tomorrow. Amen. Amen. Compete to yourself. போட்டி வந்து யார்கிட்டயும் போட்டி வைக்காதீங்க, உங்களே நீங்களே போட்டி வச்சுக்கோங்க. Is you versus you. Amen. You versus you. To be a better person. கர்த்தர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன பிரியப்படுத்துறாரு, இது அவர் என்ன வந்து எது செஞ்சா ஆண்டவர் பிரியமா இருப்பார் அப்படின்னு அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும். நான் எதை செஞ்சா ஆண்டவர் பிரியமாவாரு, நான் என்ன பண்ண ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு விருப்பம், அதை நீங்க முயற்சி எடுக்கணும். முயற்சி தான் எல்லாமே. அம்மாவலியா விடாமுயற்சி. Work out your salvation with fear and trembling. ஏன் ஒரு வேர்ட் இருக்கா இல்லையா பைபிள்ல? Work out your salvation in fear and trembling. உங்க ரட்சிப்பை வந்து, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதான் கரெக்டா வருது. பிரயாசப்படுங்கள் அப்படின்னு என்னது? Work out. ஒர்க் அவுட் பண்ணவனால உடம்பு வருமா உங்களுக்கு? ஜிம்க்கு போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணி தான், கஷ்டமா நஷ்டம் ஒர்க் அவுட் பண்ணி தானே ஆகணும். அப்பதான் அழகான உடம்பு வரும் நம்மளுக்கு, அப்பதான் ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வச்சு பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க. ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சாதான் நம்ம வளர முடியும். ஆமென். நம்ம சிந்தனைகள் மாறும், யோசனைகள் மாறும், சுபாவங்கள் மாறும், கொள்கைகள் மாறும். ஆமென். நம்ம இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுங்க. Amen. You last night wife 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு, what time I tell you? 6 o'clock நான் எழுப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு தெரியுமா உங்களுக்கு? நேத்து early morning நான் ப்ரே டைம்ல உடனே நான் உங்களுக்கு ப்ரே டைம்ல நான் போட்டேன். என்ன விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, thousands of angels. நான் வந்து ஒரு கோல்டன் கேட்ல நின்று பார்க்கிறேன். என் கனவுல ஒரு கோல்டன் கேட்ல நின்று பார்க்கிறேன். அது ஒரு கோல்டன் கேட். நான் அங்கேயிருந்து பார்க்கிறேன், thousands of angels ஒரே பார்வையில அந்த மவுண்டனை நோக்கி, அங்க சிங்காசனம் இருக்கு, எல்லாரும் என்ன பண்றாங்க, worship பண்ணி, sing பண்ணி, trumpet ஊதிட்டு இருக்காங்க. He's like preparing for something. ஏதோ ஒரு விஷயத்துக்கு prepare பண்ணிட்டு இருக்காங்க. I saw that dreams last early morning 6 o'clock. உடனே சிஸ்டர் கூப்பிட்டு நான் சொன்னேன், அதோட தூக்கமே இல்லை. Amen. Thousands of majestic, thousands of angels ஒரே பார்வை, ஒரே இடத்துல பார்க்கறாங்க. ஒரே யார் வந்து இப்படி திரும்பி பார்க்க கண்ணு சுட்டு எதுவுமே இல்லை. ஒரே லைக் மிலிட்டரியில இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மவுண்டனை நோக்கி, அங்க ஒரு த்ரோன் இருக்கு, அந்த தெரியுது, கிட்ட போய் பார்க்க முடியல. அங்க ஒரு சிங்காசனம் இருக்கு, அங்க மலைக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த இடத்தை பார்த்து நோக்கி எல்லாரும் என்ன பண்றாங்க, கம்பீரமா சிங்கிங் சாங் ஒரே கோரஸா பாடிட்டு இருக்காங்க, எக்கான சத்தத்தோடு. இஸ் லைக் preparing for something. அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க? உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னாக்க எல்லாம் சும்மா உட்காந்து காலாடிக்கிட்டு, உங்க வீட்டுல ஒரு விருந்துனா, ஒரு செலிப்ரேஷனா எல்லாம் அப்படியே இருப்பீங்க. ஒரு வீடுனா செலிப்ரேஷன், ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? இப்ப என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? பைபிள் படிச்சவங்க உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பைபிள் படிச்சவங்க உங்களுக்கு தெரியும்.
என்ன நடக்க போகுதுன்னு திருமண நாள் ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டாட போறாரு. நம்மளாம் வந்து அவர் ஒரு பிரைட் குரூம் இஸ் வெயிட்டிங். we are going to join the celebration. வானத்துல தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அவர் வருகையில? ஆகாயத்துல தூதர்கள் இயேசுவோடு கூட என்ன பண்ணுவாங்க? நம்மளை கூட்டி செல்ல காத்திருப்பாங்க. ஆமென். வந்து வருகைக்கு நம்மளை கூட்டி செல்ல வந்து என்ன பண்ணுவாங்க? they will come and invite us. how beautiful is that? ஜீசஸ் மட்டும் வர மாட்டாராம், தேவ தூதர்களோடு வந்து நம்ம இன்வைட் பண்ணி போவாங்க பரலோகத்துல. waiting for that day. amen. I saw that. heaven ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. amen. are we ready for that? are we ready for that? are we ready for that? அது நிஜத்துல நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். amen. hallelujah. amen. hallelujah. கர்த்தருக்காக எவ்வளவு ஓட முடியுமோ ஓடுங்க, கர்த்தருக்காக எவ்வளவு செய்யணுமோ செய்யுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. ஒரு நாள் இந்த பூமியை எல்லாரும் டாடா பாபாய் தான் சொல்லிட்டு போறோம், அவர் கூட நிரந்தரமா இருக்க போறோம். ஆமென். so make sure those people in your circle really know the truth. ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு உங்களுக்கு நான் வச்சிட்டு போறேன், ஒரு சவால். இந்த வருஷம் கடைசி ஒரு ஆள் வச்சு கூட்டிட்டு வரணும். at least one people. உங்களுக்கு வந்து ஒரு பெருமை வர வைக்கணும்ல, மூலியமா ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சு அந்த சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் எங்கேயுமே இல்லை தெரியுங்களா? காசு கொடுத்தா வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சிட்டேன், ஒரு ஆத்மாவை நான் சேர்த்து கூட்டு வந்துட்டேன், ஒரு ஆத்மாவை நான் வந்து பரலோகத்துக்கு நேராக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? எங்கேயுமே கிடைக்காது. ஆமென். வருஷ கடைசிக்குள்ளாக ஒரு சவால். ஆமென். நினைச்சிருக்கேன் நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சிட்டேன், என்ன செய்ய போறேன், இது ஒண்ணு செய்யுங்க. ஹalleluya. 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 முடியுமா? முடியுமா? குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஹalleluya. ஏன்னா எங்க இருந்து வருதுன்னா பரலோகத்துல இருந்து வருது அந்த ஆசீர்வாதம். ஹalleluya. 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 என்னைக்குமே ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு காலையில நான் எழுந்திருக்கிறேன்னா, இன்னும் உயிரா இருக்கிறேன், அப்புறம் இன்னும் வேலை இருக்கு செய்யறதுக்கு. எனக்கு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். யாரால என்ன ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் முடியலன்னா இன்னமும் எனக்கு கிரேஸ் இருக்கு, இன்னமும் ஆண்டவர் வாழ வச்சிட்டு இருக்காரு, இன்னமும் எனக்கு ஆண்டவர் வந்து இன்னொரு நாள் கூட்டி கொடுத்திருக்காரு. நான் அவருக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஹalleluya. ஹalleluya. சொந்த சுயநலத்துல வாழ்ந்து அன்னைக்கு காலையில எழுந்திருக்க முடியலன்னா அடுத்த நிமிஷம் எங்க இருப்பீங்க யோசிங்க. பயம் இருக்கா நம்மளுக்கு? தெய்வீக பயம் இருக்கா? சொந்த சுயநலத்துல வாழ்ந்து சொந்த வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துகிட்டு கடைசியில காலையில எழுந்திருக்க முடியலன்னா அடுத்தது எங்க இருப்பீங்க நீங்க? அன்னைக்கு எழுந்திருக்கலன்னா